ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு உள்ள வரப்போகிறோம். இப்போ வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக வந்துட்டு அப்போல்லாம் சாணி போட்டு மொழுகுவாங்களோ அந்த மாதிரி மொழுகி வச்சிருக்காங்க. ஒரு சமதளமான ஒரு பரப்பு. இது எப்படி அவங்க வந்து செஞ்சாங்கன்னே தெரியல. கேட்டேன், இது எல்லாமே இந்த வீடு கட்டினதுலேருந்து இந்த இடத்துல இருந்து இது இவங்களாவே வந்து சொந்த முயற்சியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கட்டின அந்த கல் கொண்டு வந்து இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த வீட்டை வந்துட்டு கட்டிருக்கதா அவங்க சொன்னாங்க. உள்ளே போகலாமா? பார்க்கலாம். எல்லாமே காட்டில் இருக்கிற கல் மண்ணுகளை நாம் இந்த இடம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பரப்பளம் எல்லாம் மேடும் குழியுமா இருந்தது. அப்போ அந்த இடத்த சீர்படுத்துகிறோம். அதில் இருக்கிற தேவையற்ற கற்களை வீடுகளை நம்ம நிறைய வீடு போயிருக்கோம். நாங்கள் நிறைய இடங்கள்ல போய் சுற்றி பார்த்துருக்கோம். ஒரு நிம்மதின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இங்கே வந்து லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் வந்ததுலேருந்து வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இன்னமும் வந்து பிரமிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கல் மணலாக மேடு பள்ளவமாக இருந்தது. இவங்க எப்படி இதை ஃபிளாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வந்து டெய்லியுமே சாணி வச்சு மொழுகு. சாணி வந்து வாரத்துக்கு ஒரு முறை போட்டு இது பண்ணுவோம். இது இருக்கிற மண்ணை எடுத்து அப்படியே மட்டப்படுத்தி நாங்கள் வந்து கீழே வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங்லாம் அதுவும் கிடையாது. சிமெண்ட் ஃப்ளோரிங் மண்ணு முழுக்க மண்ணு தான். மண்ணு தான். அது மாதிரி இந்த சுவர் எழுப்புனதெல்லாம் எல்லாமே மண்ணு தான். மண்ணு தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ மற்ற வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி, நீர் நெருப்பு காற்று இந்த மூன்று சமநிலையில் இருக்கும்போது ஒரு உயிர் உருவாகும். இப்போ சிமெண்ட் வீடு பார்த்துட்டிங்கன்னா அதில் காற்றோட்டமே இருக்காது, மூக்கு அடைச்ச மாதிரி தான். அந்த ஏன்னா சிமெண்ட் பிளாஸ்டர் போட்டு அடைச்சிடுறோம். அப்போ அதில் என்னதுன்னா காற்று உள்ளே போகாது. காற்று உள்ளே போகலைன்னா அது ஒரு உயிரற்ற. ஆனால் இந்த மண் சுவர் பார்த்துட்டிங்கன்னா சுண்ணாம்பு தான் பூசியிருக்கோம், காற்று சுவாசிக்கும். அப்போ சுவாசிக்கும் போது அதான் உயிருள்ள வீடு. நம்ம நோய்க்கான அதிகப்படியான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் இருக்கும் வீடு. நான் வந்து இந்த வீடாக பார்க்கல, என்னோட இன்னொரு உறுப்பாக தான் பார்க்குறேன். தோல் பார்த்துட்டிங்கன்னா எப்படி சுவாசிக்குது, அது பெருங்குடலுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் நம்மளோட இன்னொரு புறத்தோல் தான் வீடு. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ உங்கள் பாதம் முழுக்க தரையில் இருக்குது. ஆமாம், டைல்ஸ்லையோ மார்பிள்ஸ்லையோ கிடையாது. அப்போ இந்த நிலத்தோட முழுமையாக தொடர்பு ஆகுறீங்க. அப்போ உங்களோட உடம்புல ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கூட இந்த பூமி தாய் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணலாமே. இப்போ அதுதான் சொல்கிறேன், நான் வந்ததுலேருந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தி நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா உயிரோட்டத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு 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 ஃபீல் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். குயவு இருக்குங்க, நாங்கள் குயவு பண்ணுறோம். இப்போ வாழ்வியலுக்கு அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இருக்க இடம், அதுக்கு வீடு வேணும், வீடு நாம் கட்டிக்கிட்டோம். தச்சு வேலைகள் பார்த்திங்கன்னா இந்த மர வேலைகள் எல்லாம் நம்ம அது இயன்ற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா மண் பானைகள் வேணும், என்ன சமைக்கணும் இல்லையா, அதான் குயவில் வந்து நம்ம தானியங்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கு இது நாங்கள் இப்போ பண்ணணும். இதுக்குள்ளே தானியம் வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் நிலக்கடலை எடுத்து நாங்கள் விதைச்சிட்டோம். விதையை இது ஒவ்வொரு அடுக்கு நாங்கள் வந்து அதை ஒரே இதை வச்சுட்டு இங்கே சாணி போட்டு மொழிவிடுவோம். அப்போ உள்ளே போட்டுக்கலாம். அப்போ இது வந்து நீண்ட காலமாக அந்த விதை வந்து சேமிப்பு வச்சுக்க முடியும். விதை சேமிப்புக்காக மட்டுமே பயன்படுத்துறீங்க இதை? விதை சேமிப்புக்காக. ஓகே. அந்த பருவத்துக்கு அதை எடுத்து நீங்கள் வந்து விளைவிப்போம். அப்புறம் வந்து நெசவு நமக்கு உடை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ நம்மளால என்ன முடியுது அதுக்காக எல்லாத்தையுமே நாங்கள் நெசவு பண்ணுறதில்ல. நம்மளால் முடிகிறது துண்டு நாங்கள் நெய்கிறோம், கைத்தறி நெசவு பண்ணுறோம். அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். எனக்கு எதுவுமே தெரியாது, விருப்பம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ வந்துடுது, தேவையானது வந்துடுது. அதுதான் சொன்னாங்க இல்லையா, எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கை பிடிச்சிட்டோம்னா போது அது தானே வந்து. நீங்கள் சொன்னீங்க அந்த முக்காலி எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அது ஏன் அப்படி வருதுன்னா நாம் என்ன முழுமையாக அதுலேயே இருந்து பண்ணுறோம். எல்லா வேலைகளும் நான் இல்லை. இப்போ வீட்டில் அம்மா அப்பா இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு வந்து பொருந்தி அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணும் பொழுது அது இதாக வருது. அப்புறம் நம்ம நண்பர்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கூட்டு சமூகமாக நாங்கள் இருக்கோம். ஒரு 5-6 குடும்பங்கள். அவங்க ஒவ்வொரு தொழிலை முன்னெடுத்திருக்காங்க. அதில் வந்து அவங்களோட பாரம்பரிய தொழில், ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத பற்றி. இப்போ ஒருத்தருக்கு தச்சர், ஆனால் அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருப்பார். அப்போ அவர் வந்துட்டு என்னோட குழந்தைக்கு நான் இதைத்தான் சொல்லி கொடுக்கணும், நான் சின்ன வயசுல பார்த்து இப்போ நானே என் குழந்தைக்கு சொல்லி முடியும். அப்போ நீங்கள் வாங்க தச்சு வேலையை எடுத்துக்கோங்க. குயவு அதே மாதிரி, குயவர் நெசவும் அதே மாதிரி. அப்போ அந்த மாதிரி அந்த தெரிஞ்சவங்க வந்து ஒரு கூட்டு வாழ்க்கையாக தான் நாங்கள் இந்த இது பண்ணுறோம்.